ஓம் நமோ நாராயணா. இன்னைக்கு பலராம பூர்ணிமா. ஆதிசேஷனுடைய அம்சமும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அண்ணனுமான இவருக்கு பலதேவன், பலபத்ரன், கலாயுதன் என்ற பேரும் இருக்கு. மதுராவை ஆட்சி செஞ்சுட்டு வந்த கொடுங்கோல் அரசன் கம்சன் அவனுடைய தங்கை தேவகியையும் அவளுடைய கணவர் வசுதேவரையும் சிறையில அடைச்சு அவங்களுக்கு பிறந்த 6 குழந்தைகளை கொன்னதுக்கு அப்புறமா தேவகியுடைய கருப்பையில உருவான 7வது குழந்தைய 7வது மாசத்துல இறைவன் ரோகிணியுடைய கருப்பையில மாற்றின குழந்தைதான் பலராமர். கம்சனால அனுப்பப்பட்ட அசுரர்களான தேனுகாசுரன், பிரலம்பாசுரன், முஷ்டிகன் என்றவங்கள அவருடைய வலிமையால கொன்னாரு. பலராமர் ககுத்மின்ற ஒரு அரசனுடைய மகளான ரேவதிய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ககுத்மின்ற இந்த அரசர் திரேதா யுகத்தை சேர்ந்தவர். இவருடைய மகள் ரேவதியை கூட்டிக்கிட்டு பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மதேவர்கிட்ட தன்னுடைய மகளுக்கான சரியான கணவன் யாருன்னு கேட்க போக பிரம்மலோகத்துல கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டியாயிடுச்சு. அந்த கொஞ்ச நேரத்துல பூமியில ரேதாயுகம் முடிஞ்சு துவாபர யுகம் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது அவங்க பூமியில இருந்து வந்ததுக்கு அப்புறமா 43,20,000 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. பிரம்மதேவர் ரேவதிக்கான மணவாளன் பலராமர் தான்னு சொல்லி அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்க சொல்ல, ரேவதியோ முந்தைய யுகத்தை சேர்ந்தவங்கன்றதுனால ரொம்ப உயரமான தோற்றத்துல இருந்தாங்க. பலராமர் அவருடைய கலப்பைய அவங்க மேல வச்சு அவங்க உயரத்தை தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி திருமணம் செஞ்சுக்கிறாரு. பலராமருக்கும் ரேவதிக்கும் நிஷாதன், உள்முகன்ன்ற 2 மகன்களும் வத்சல்லான்ற ஒரு மகளும் இருந்தாங்க. இந்த வத்சல்லாக்கு சசிரேகான்ற இன்னொரு பெயரும் இருக்கு. இவங்க தான் அபிமன்யுடைய முதல் மனைவியும் கூட. பலராமர் பத்தி இன்னும் நிறைய புராண கதைகள் பாகவத புராணத்திலையும் மகாபாரதத்திலையும் இடம்பெற்றிருக்கு. பலராமர் பத்தி தெரியாத தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.